நீ யாரு? நான் உன்னை எங்கிருந்து தூக்கிட்டு வந்தேன்? இது எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. என்னுடைய இந்த போராட்டத்துல எப்பவுமே எனக்கு துணையா இருந்து எனக்கு உதவியா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. எனக்கு சேஷா வேணும். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா புதுசா ஏதோ ஒரு தர்தன் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கே. இல்ல, எப்படியாவது நான் இந்த பிரச்சனையை வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். துரத்திதான் ஆகணும். பாட்டிமா. மயூரி, ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? ஏமா இப்படி இருக்க? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? பாட்டிமா, இது வரைக்கும் நான் ரொம்பவே பொறுமையா இருந்துட்டேன். உங்களால முடிஞ்சா சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. இல்லனா நான் ஏன் வழியில வேற ஏதாவது செய்வேன். இப்ப நீ எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி தலையும் இல்லாம வாலும் இல்லாம சொன்னா எப்படி? நான் பேசுறதுக்கு வேற என்ன விஷயம் இருக்கு பாட்டி? அந்த அமிர்தா, ஏன் அர்ஜுன், இவங்க 2 பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன ஆயிப்போச்சு? என்ன ஆகி போச்சா? எல்லாம் நடக்க கூடாது தானே நடந்துட்டு இருக்கு பாட்டி. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவதான் என்னோட தேவதைன்னு அவ பின்னாடியே பல்ல இழிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறான் பாட்டிமா. வெறுப்ப விடுங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட இல்லங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் அமிர்தா அமிர்தான்னு ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்த அர்ஜுன். இல்ல பாட்டிமா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற காதல் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. இதையெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இதோ பாரு மயூரி, இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருங்கிறியா? நான் வேற என்னதான் பண்றது பாட்டிமா? இப்ப என்ன, அவங்க 2 பேருக்கு நடுவுல காதல் குறையணுங்கிற அவ்வளவுதானே வேணும்? அதுக்கு ஏதாவது வழி பண்ணா போச்சு. இத பார், முதல்ல நீ கொஞ்சம் அமைதியா இருக்க கத்துக்கோ. என்ன? அட, என்னது இது? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. வீட்ல அப்படி என்ன விசேஷம்? எனக்கும் சொல்லுங்களேன். அதான் அத்தை, அர்ஜுனுக்கு 25வது பிறந்த நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கே. அது பத்தி தான் நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். பாருங்க பாட்டி, 2 வருஷத்துக்கு முன்னாடி கரண்க்கு கூட 25 வயசு முடிஞ்சது. அப்பெல்லாம் ஸ்பெஷலா ஒண்ணுமே பண்ணலையா? இப்போ அர்ஜுனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னு அத்தை கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன, ஓம் புருஷனோட பிறந்த நாளையும் கிராண்டா கொண்டாடணும், அவ்வளவுதானே உனக்கு? அதுக்கு ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க? கொண்டாடினா போச்சு, சுமாரு. இந்த தடவை அமிர்தாவும் இருக்கா, அவகிட்ட ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா கேட்டு ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணிரணும். இது நம்ம அர்ஜுனோட சில்வர் ஜூப்ளி. நீ அமிர்தான்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் அத்தை, நம்ம அமிர்தா கோவிலுக்கு கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இன்னும் அவளை காணோம்? கோவிலுக்கு போனதானே திரும்பி வரத்துக்கு. ஹர்ஷா, என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற ஹர்ஷா? அமிர்தா கோயிலுக்கு போகலையா? போகல பாட்டி. சும்மா யோசிக்காம எதையாவது பேசாத ஹர்ஷா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நான் சும்மா வாயால சொன்னா நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீங்கன்னு. எனக்கு சமீபத்துல அமிர்தாவோட நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சுது. அதனால்தான் இந்த போட்டோஸை கொண்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்க.
வேட்டை அறைக்குள்ளதான் இருக்கு. எனக்காக காத்துக்கிட்டு இருக்க. பார்த்தா இத்தனை வருஷமா காத்திருந்ததுக்கு இன்னைக்கு தான் ஒரு அர்த்தம் கிடைக்குது. பௌர்ணமி வருது, அன்னைக்கு தான் உன்னை பலி கொடுக்க போறேன். இந்த 25 வருஷங்களா செய்ய முடியாத காரியத்தை இந்த பௌர்ணமிக்கு நான் செஞ்சு முடிச்சே தீரணும். அதனால எப்படியாவது உன்னை நல்லபடியா பலிபீடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயாகணும். பரவாயில்லையே, எங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு 25 வருஷங்களா யார் கண்ணிலையும் படாம நீ தப்பிச்சிட்டல்ல. உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டியார இந்த வீட்டுக்கு தான் அந்த நாகமணி கிடைக்கும்னு எழுதியிருந்தா நீ உயிரோட இருக்கவே கூடாது. நீ வந்துடுவேன்னு உனக்காக காத்துட்டு இருக்கா பாரு உன் அம்மா. உன்னோட ஞாபகத்திலேயே அவ துடிச்சு சாகலாம். பௌர்ணமி அன்னைக்கு நான் வேலையை முடிச்சே தீருவேன். இந்த வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி உன்னை வெளியே கூட்டிக்கிட்டு போய் பலி கொடுத்தே தீரணும். உன்னுடைய சாவு உறுதி ஆயிடுச்சு. சித்தையா, சாமி, அங்க நின்னுகிட்டு என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. சித்தையா, உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க இன்னும் என்கிட்ட சொல்ல வேண்டிய உண்மைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படி ஏதாவது இருந்தா அது என்னன்னு சொல்லுங்க சித்தையா. ஆமாங்க சாமி, சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையவே இருக்கு. சொல்லுங்க சித்தையா. நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன், இந்த வீட்டுக்கு எப்படி வந்தேன், எதுக்கு வந்தேன், என் ஊர் எது, என் அப்பா அம்மா யாரு, இதெல்லாம் சொல்லுங்க சித்தையா ப்ளீஸ். நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க சாமி. உங்க ஊர்ல நீங்க தான் ராசா. கை பிடிச்சு விட ஒரு ஆளு, கால் பிடிச்சு விட ஒரு ஆளு. ராசா ராசா மாதிரி இருந்தவர் நீங்க. சாதாரண ஆள் இல்லைங்க நீங்க. அப்படியா? இதெல்லாம் உண்மைதான சித்தையா? ஆமாங்க சாமி, நீங்க ரொம்ப வைபோகமா வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்க சொல்றது எல்லாம் கேட்கும் போது ஆர்வம் இன்னும் அதிகமாகுது. சித்தையா, என் அப்பா அம்மா யாரு சொல்லுங்க சித்தையா. உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கா? ஆமா, நிச்சயமா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லுங்க. அது சரி, நீ எதுக்காக எங்க அமிர்தாவை பின்தொடர்ந்து போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்துன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, அது அப்படி இல்லைங்க. நான் ஒன்றும் வேணும்னே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இந்த போட்டோஸ் எடுக்கல. எதர்ச்சியா நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அமிர்தா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனா அவரை சுத்தி அந்த நேரத்துல யாருமே இல்லைங்க. அதனால்தான் ரெஃபரன்ஸுக்கு இருக்கட்டுமேனு நான் சும்மா போட்டோ எடுத்தேன். அப்படியே அவங்க கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஹேமா, என்ன இதெல்லாம்? கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போன உன் மருமக வேற எங்கேயோ போயில நின்னுட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது அத்தை. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும். அதுக்குதான் அடிச்சுக்கிட்ட உன் மருமகளை உன் கைக்குள்ள வச்சுக்கோன்னு. என் பேச்ச கேட்டியா நீ? என்ன, அமிர்தா இன்னும் வீட்டுக்கு வரலையா? அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்களே.
வந்துட்டியாம்மா மகாராணி? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் வழி மேல விழி வச்சு. எனக்காகவா? ஏன் பாட்டி? ஏன் நான் கேக்குறேன்? கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போனவ ஊரெல்லாம் சுத்திட்டு நிதானமா வரையே. அதுக்காக உனக்கு ஒரு பாத பூஜை பண்ணலான்னு தான். பாட்டி, இப்போ என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏன் அமிர்தா, நீ எங்கம்மா போயிட்டு வர இப்போ? அதான் சொன்னேன்ல அத்தை, நான் கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன். சும்மா பொய் சொல்லாத அமிர்தா. நான் எதுக்காக பாட்டி போய் சொல்லணும்? நான் நிஜமாவே கோவிலுக்கு தான் போயிருந்தேன். நீ சொல்றது உண்மைன்னா அப்போ அந்த போட்டோ பொய் சொல்லுதுங்கறியா? சொல்லு, அங்க யார் கூட பேசிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்த? மூளை குழம்புனவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. வந்து அது சொல்லு அமிர்தா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? யார் கூட பேசுறதுக்காக போயிருந்த? ஆ, நான் கிளம்பி போனது உண்மையிலேயே கோவிலுக்கு தான். ஆனா என்ன ஆனா? சொல்லுமா அமிர்தா, என்ன ஆனா? அது வந்து நான் கோவிலுக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ ரொம்ப களைப்பா இருந்துச்சு. கோவில் வரைக்கும் என்னால நடக்க முடியல. அதான் அதுவும் இல்லாம சாமியை பார்க்கறதுக்கு கோவிலுக்கு தான் போகணும்னு எந்த சட்டமும் இல்லையே. அமைதியான ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் எதுவா இருந்தாலும் கோவில் மாதிரி தானே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அதனால்தான் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் மனசார வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். தப்பா? நிச்சயமா இல்லம்மா அமிர்தா. கடவுள் எல்லா இடத்துலயுமே இருப்பாரு. கடவுளை வேண்டிக்கிறதுக்கு எந்த இடத்துல இருந்தா என்ன? நம்ம மனசு பரிசுத்தமா இருந்தா போதும். ஆனா ஒரு விஷயம் அமிர்தா, இனிமே நீ இந்த மாதிரி வேற எங்கேயாவது போறதா இருந்தா ஒன்னு டிரைவரை கூட்டிட்டு போ, இல்லையா அர்ஜுனை கூட்டிட்டு போ. அர்ஜுன் ஃப்ரீயா இல்லைன்னா நான் கூட வரேன், நான் துணையா வரேன். ஆனா இந்த மாதிரி தனியாலாம் போகாதம்மா. நீ இப்பதான் குணமாயிருக்க, வழியில ஏதாவது உனக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்னமா பண்றது? சரிங்க மாமா, உங்களோட பயம் எனக்கு நல்லாவே புரியுது. இனிமே அப்படியே பண்றேன். மொத்தத்துல அமிர்தா கோவிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு மெகா சீரியல் மாதிரி ஆயிடுச்சு போங்க. சரி, எல்லாரும் வாங்க, என் கையால எல்லாருக்கும் சூடா காஃபி போட்டு தரேன். ஹர்ஷா நீயும் வாப்பா. அமிர்தா வாமா. சின்னத்த, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிம்மா. நீங்க தேவையில்லாம ரொம்ப தப்பு பண்றீங்க ஹர்ஷா. நீங்க உங்களோட எல்லையை தாண்டி போறீங்க.
நீங்க செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்களை திருத்துற வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கும். நிலுங்க அமிர்தா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது என்னாச்சுன்னா, இது வெறும் ஆரம்பத்தான் அமிர்தா. போக போக தான் நான் யாருன்னு தெரியும். இந்த தடவை வர பௌர்ணமி ரொம்ப நல்ல நாள். விஷயத்தை சொல்றதுக்கு ரொம்பவே உகந்த நாள். அது அன்னைக்கு உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நீங்க சிவன் கோவில் கிட்ட வந்துருங்க. அங்க ஒரு விசேஷமான பூஜையை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, நான் நிச்சயம் வரேன். நீங்க சொன்ன இடத்துக்கு நான் நிச்சயமா வந்துடுறேங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க அங்க வர விஷயத்த இந்த வீட்டுல யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. என் பிறப்போட ரகசியம் எனக்கு தெரியும்னா நிச்சயம் யாருக்கும் தெரியாம தான் நாங்க வருவேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரிங்க சாமி, நான் கிளம்புறேன். அவர் எதுக்காக இங்க வந்தாரு? உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தாரு? ஒன்றும் இல்லை, சும்மா சாப்பிட்றீங்களான்னு கேட்க வந்தாரு. அப்படியே அது இதுன்னு சில விஷயங்களை பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இல்ல, நீங்க என்கிட்ட பொய் சொல்ற மாதிரி தெரியுது. சொல்லுங்க, நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை தான் சொல்றேங்க அமிர்தா. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, அப்படின்னா ஒரு விஷயம். என்ன? இங்க பாருங்க, நீங்க அவரோட ரொம்ப நெருங்கிலாம் பழகாதீங்க. அவரோட நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கு என்னமோ விசித்திரமா தோணுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவர்கிட்ட இருந்து விலகியே இருங்க. என்னங்க அது? நீங்க தான் என்கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட யாரு நல்லா பேசுறாங்களோ நான் உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுறேன், அவ்வளவுதான். தப்பா? இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க வேற விஷயம் சொல்லாதீங்க. சம்பந்தமே இல்லாத விஷயங்களை ஒண்ணு சேர்க்காதீங்க. அப்படி இல்லைங்க, நான் இருக்கிற விஷயத்தை தான் சொன்னேன். நான் சொன்னது சரிதானே? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. கூப்பிட்டீங்களா? வாங்க. வந்தா என்ன கொடுப்பீங்க? வாங்கன்னு சொல்றேன்ல. வந்தா முத்தம் கொடுப்பீங்களா? சரின்னு சொன்னா மட்டும்தான் வருவேன். சரி, கொடுக்கிறேன், வாங்க. நீங்க குங்குமம் வச்சதெல்லாம் போதுங்க. இந்த தடவை பிரசாதம் வேணும். பாருங்க அர்ஜுன், எல்லா விஷயத்துக்கும் அதுக்கு நிறைய நேரம் காலம் வரும்ல. அது வரும்போது நடக்க வேண்டியதெல்லாம் தானாவே நடக்கும். அது வரைக்கும் மனுஷன் தன்னுடைய பொறுமையை இழக்க கூடாது. அடப்போங்க, இந்த பிலாசபிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சொல்லி என் வாயை அடிச்சிடுறீங்கல்ல. சரி விடுங்க, இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணுமோ காத்திருக்கேன். பரவாயில்லையே, கோவத்திலையும் பார்க்க நல்லதா இருக்கீங்க.